வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. க்ரீன் சில்லி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்ய ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம பெருசாக எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸும் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இதில் எண்ணெய் நல்லா காயவும் அதில் வந்துட்டு கறி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கறி மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை 3 மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா அரைக்கணும். அது நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் வீடியோ எடுக்காமல். அது என்னன்னு சொல்கிறேன், அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், இதை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. க்ரீன் சில்லி சிக்கனுக்கு இதுதான் தேவைப்படும். சில்லி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம், அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப காரமாக இருக்குது, நம்ம தாளிக்கிறப்ப சேர்க்குறோம்ல அப்படின்ட்டு அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க, அரைக்கிறப்பே சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்பைனாக இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் பச்சை வாடை போகும். சிக்கன் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதோ சிக்கன் போட்டுட்டேன். சிக்கன் போட்டுட்டு நம்ம மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஒரு இதுவும் சேர்க்க வேணாம். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எண்ணெயிலே நம்ம கறி மசாலா சேர்த்துருக்கோம், அதுவே இதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சா குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. பேச்சுலர்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஈஸியான சிக்கன் ரெசிபி தான், அது க்ரீன் சில்லி சிக்கன் ரெசிபி. இதுக்கு சப்பாத்தி, ரைஸு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகவும் சிக்கன் வெந்ததும் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றியே சமைங்க, அதுவும் தனி டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனுக்குன்னு இல்லை, எல்லா டிஷ்ஷுக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், இதை தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், சிக்கனில் இருக்க தண்ணியை இறங்கும். நம்ம மூடி வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இங்கே பாருங்கள், ரைஸுக்கு இந்த குழம்ப வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எப்போவுமே ஆட் பண்ணலை, சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அதிலே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு கொஞ்சம் ட்ரையாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு ஈஸியான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.